வாழ்க வளமுடன். போற்றிசை திண்ணுயிர் மண்ணும் புனிதனை என்ற வரிகளை திருமந்திரத்துல பார்க்க முடியும். இந்த வரிகளுக்கு முன்னாடி உள்ள பாடல்ல உள்ளம் கடந்து நான் யார் அப்படின்ற நமக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விக்கு தன்னுடைய இருப்ப உணரும் போது விடை கிடைக்கும் அப்படின்றதுக்கான விளக்கத்தை அழகா கொடுத்திருப்பாரு. அதை தொட்டு அடுத்து வரக்கூடிய பாடலின் முதல் வரி தான் போற்றிசை திண்ணுயிர் மண்ணும் புனிதனை அப்படின்ற இந்த வரிகள். இப்ப தன்னை உணரணும், தன்னுடைய இருப்பு நமக்கு தெரியணும், அப்பதான் தன்னை உணரக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்குது, அந்த நிலையை எட்ட முடியும் அப்படின்ற அந்த முன்னாடி பாடலுக்கு ஒரு பதிலா இந்த வரிகள் இந்த பாடல் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துல போற்றிசை திண்ணுயிர் மண்ணும் புனிதனை என்ற வரிகள் எதை குறிக்குதுன்னா, இப்ப தன்னுடைய இருப்பு என்னன்றது நமக்கு தெரிய வரும்போது தானே தன்னை உணர முடியும். இப்ப நீங்க யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டா உங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய இருப்பு உங்களுக்கு தெரியணும். நீங்க உங்களுடைய பேரை சொல்லலாம், இல்லாட்டினா உங்களுடைய ஊரை சொல்லலாம், உங்களுடைய வீடு எந்த இடத்துல இருக்கோ அந்த அட்ரஸ் சொல்லலாம், உங்களுடைய தாய் தகப்பன் அப்படின்ற அந்த விளக்கங்கள் வரிசையா சொல்ல முடியும். அப்ப நீங்க இப்ப இருக்கக்கூடிய இருப்பு உங்களுக்கு தெரிய வரும்போது இப்ப நீங்க எப்படி இருக்கீங்களோ அது யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. அதே போல நான் யார், அதாவது இந்த உடம்பு அப்படின்றது ஒரு நாள் நம்மளை விட்டு போயிருது. அப்ப நம்ம இந்த உடம்பு இல்லை அப்படின்ற ஒரு பதில் நமக்கு கிடைக்க வருது. உள்ளம் அப்படின்றது ஒவ்வொரு நாள்லையுமே நம்ம கிட்ட இல்லாம தான் இருக்கு. தூங்கும் போது எங்க போகுதுன்னு தெரியல. கான்சியஸ் அப்படின்றத நம்ம இழக்கும் போது நம்மளுடைய மனம் நம்ம கிட்ட இல்லாம தான் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல எங்கிட்ட போய் காணாம போயிருது. ஸோ அதுவும் நம்ம இல்லை. அப்ப நாம அப்படிங்கிறது யாரு, நான் யார் அப்படின்ற கேள்வி வலுவா ஒருத்தனுக்குள்ள உட்கார்ந்துருச்சுன்னா அவனுக்கான பதில் தன்னுடைய இருந்த இருப்ப உணரும் போது அந்த நான் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதிலையும் நம்மளால உணர முடியும். அததான் அந்த கடைசி வரியில தான் இருந்த தான் உணர்ந்தே அப்படின்ற வரிகளோட முடிச்சிருப்பாங்க. அப்ப தன்னுடைய இருப்ப சொல்றதுக்கான ஒரு விஷயமா தான் இந்த பாடல் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து. சோ போற்றி இசைத்து இன்னுயிர் மண்ணும், இந்த நம்மளுடைய இருப்பு அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா போற்றி இசைத்து, இப்ப இந்த உடலை நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த உடலுக்குள்ள இந்த மனம் அப்படின்றது இயக்கத்துல இருக்கு. இந்த மனதை தொட்டு தான் நான் இப்ப உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எண்ணங்கள் உருவாகுது, சொல்லாகுது. இதை நாம கடைபிடிக்கும் போது செயலா கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நாம பிணமா தான் இருப்போம், இல்ல தூங்கக்கூடிய நிலையில இருப்போம். அப்ப இந்த மனம் அப்படின்றதான் நம்மள இயக்கி இந்த வாழ்க்கையை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப ஆனா அந்த மனமும் நம்ம இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால உணர முடியும். ஏன்னா இந்த மனம் ஒவ்வொரு நாளுமே நம்மளை விட்டு காணா போயிருதுல, இல்லைன்னா அந்த மனதுல வர எண்ணங்கள்ல நாம காணா போயிடுறோம். சோ இந்த உடல் அப்படின்ற ஒரு விஷயத்த, மனம் அப்படின்ற ஒரு விஷயத்த எது இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நம்ம போகும்போதுதான் உயிர் அப்படின்ற ஒரு நிலை தெரியும். போற்றிசை திண்ணுயிர் மண்ணும், அந்த உயிர் அப்படின்றத எப்படி அவங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க, அதாவது நீங்க யாருன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த தேடுறோம்ல, அது எப்படி ஆளுமை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் இங்க இந்த வரிகள்ல அழகா சொல்லியிருக்காங்க. உடல் கடந்து உள்ளம் கடந்து அடுத்து உயிரை தொடும் போது இந்த உயிரை இயக்கக்கூடிய தன்மை ஒண்ணு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இங்க வெளிப்படுத்தி இருக்காங்கன்றதுல கொஞ்சம் தெளிவாயிடுங்க. போற்றி இசைத்து, போற்றுதல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நாம நமக்கு பிடிச்சவங்களை போற்றி புகழுவோம். எப்ப அப்படின்னா அவங்க நம்மளுடைய உணர்வு பூர்வமா ஒன்றுனதுக்கு அப்புறம் தான். அது நடிகரா இருக்கலாம், இல்ல அரசியல்வாதியா இருக்கலாம், இல்ல வீட்டுல உள்ள ஆளுங்களா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு மேல உள்ள யாராவது ஒரு ஆளா இருக்கலாம். இப்போ உங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய ஒரு பெட் கூட உங்ககிட்ட நல்லா ஒன்றி விளையாடி பழகி ஜாலியா சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பெட்டை ஒரு நாயின்னு வச்சுக்கோங்க. அந்த நாயை பத்தி பேசும்போது, அடுத்தவங்க கிட்ட பேசும்போது நம்ம மகிழ்ச்சியா பேசுவோம். இது எப்பவுமே என் கூடயே இருக்கும், நான் என்ன சொன்னாலும் கேட்கும், நான் உட்காருனா உட்காரும், எந்திரினா எந்திரிக்கும், எனக்கு முடியலைன்னா அமைதியா அதுவும் படுத்து கிடக்கும், எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் இல்லாம கவலையில இருக்கும், அந்த அளவுக்கு இது பாசமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறோம்ல. அப்ப உணர்வு பூர்வமா நாம ஒருத்தவங்க கிட்ட ஒன்றிட்டோம், அவங்களும் நாமளும் ஒன்னா ஆயிட்டோம் அப்படின்னம்னா அந்த போற்றுதல் அப்படின்ற அந்த புகழுதல் அப்படின்றது நம்ம கிட்ட உருவாயிரும். அப்ப உணர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் முழுமையடையும் போது, முழுமையை நோக்கி பயணிக்கும் போது இந்த போற்றக்கூடிய தன்மை, புகழக்கூடிய தன்மை அப்படின்றது நம்ம கிட்ட வந்துடும். இப்ப நான் ஒரு விஷயத்த புகழ்றேன். இப்ப அந்த நாயவே ஒருத்தர் என் கூட இது ரொம்ப அன்பா இருக்கும், அமைதியா இருக்கும், நான் என்ன சொன்னாலும் கேட்கும்னு சொன்னா கூட அந்த சொற்களை காட்டிலும் அதை இசைக்கக்கூடிய தன்மையில
இருந்தது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய இன்பமா இருக்கும். இப்ப இசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தையே கட்டி போட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. யாரு என்ன வேணாலும் எப்படிப்பட்ட சூழல்ல இருந்தாலும் தனக்கு பிடிச்ச பாடல் வந்துருச்சு அப்படின்னா டக்குனு அவங்களுடைய மனம் வந்து அந்த பாடலுக்குள்ள போயிடும். அந்த பாடலை தொட்டி இருக்கக்கூடிய எண்ணங்களுக்குள்ள போயிடும். அந்த உலகத்துக்குள்ள போய் இங்க இருந்த இருப்பை மறந்து அந்த இருப்போட இணைஞ்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு இந்த இசை வந்து நமக்குள்ள ஆளுமை செய்யக்கூடிய தன்மையில இருக்கு. அப்ப நாம உணர்ந்த ஒரு விஷயத்த சொற்களை கடந்து இசைக்கக்கூடிய அளவுக்கு நிதான தன்மையோட அமைதியான நிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் போற்றி இசைத்து இன்னுயிர், இந்த உயிரை மண்ணும் புனிதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா மண்ணும் அப்படிங்கிறது ஆளும்னு சொல்லுவாங்க. இந்த உயிரை ஆளக்கூடிய அன்போட அரவணைப்போட பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றதான் அங்க வந்து ஆளக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுமையை நான் சொல்ல வரல, அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுமை உண்மையான தர்ம சிந்தனையுள்ள ஆளுமை அப்படின்ற ஒரு விஷயம். தாய் தந்தை நம்மளை எப்படி அழகா ஆளுமைப்படுத்தி பாதுகாத்து பராமரிச்சு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போறாங்க, அது போல போற்றி இசைத்து ரொம்ப அற்புதமான உணர்வு நிலையில அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கூட மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவுல, இன்பத்தை தரக்கூடிய அளவுல, நமக்குள்ள ஒரு சாந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல இசைக்கக்கூடிய தன்மையில போற்றி இசைத்து இன்னுயிர் மண்ணும், இந்த உயிரை ஆளக்கூடிய ஒண்ணு எந்த நிலையில அமைதியா சாந்தமா இதை ஆண்டுகிட்டு இருக்கு, புனித நிலையில. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளை தான் புனிதன்னு சொல்லுவாங்க. புனிதன் அப்படின்றவன் அப்பழுக்கற்ற தூய்மையானவன் அப்படின்ற ஒரு பொருளை கொண்டது. ஸோ இந்த உடல் மனம் ரெண்டுக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடிய உயிர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆளக்கூடிய ஒருவன் ரொம்ப அன்பா அரவணைப்பா அனுசரணையோட பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய தன்மையில அழுக்கில்லாத ஒரு புனிதனா தூய்மையானவனா இருக்கான் அப்படின்றதான் அந்த போற்றிசை தின்னுயிர் மண்ணும் புனிதனை அப்படின்ற அந்த வரிகளுடைய விளக்கமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் என்னுடைய கருத்து. அதை உங்களோட பகிர்ந்துகிட்டது மிகுந்த மகிழ்ச்சியை தருது. இதை பத்திய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தொட்டு வரக்கூடிய அடுத்தடுத்த வரிகளுக்கான விளக்கங்களை வாய்ப்பு கிடைக்கும் போது இது போன்ற வீடியோக்களை நாம தெரிஞ்சுக்கலாம். இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.